வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. கமெண்ட்டுகளுக்கா பஞ்சம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஓகே, ட்விட்டர்லேருந்து வந்திருக்கு. வாத்தி தமீம் அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ரோ ஷைமி பேட் 6ல இன்பில்ட் டேக் இருக்கான்னு சொல்லுங்க. சிவா ப்ரோ சேனலில் வந்து 5 JD1 ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதில் பில்டின் டேக் இருக்குன்னு சொன்னார். அதை பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது டைப் சி ஷைமி பேட் 6ல யூஸ் பண்ணி ஆப்பிள் மியூசிக் லாஸ்ட்லெஸ் ஆடியோ கேட்டால் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து லாஸ்ட்லெஸ் ஆடியோ ஃபுல்லாக கிடைக்குமா? ஆனால் அது டைப் சி. FIO JD1 டைப் சி மாடல் 3.5 இருக்குது. டைப் சி தான் வாங்கணும்னு நான் வச்சது 3.5 mm வந்து எக்ஸ்டர்னல் நம்ம டேக் போட்டுக்கணும். இல்லாட்டி ஃபோனில் என்ன இருக்குது, டேப்பில் என்ன இருக்கோ அதுதான். டைப் சி அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் இருக்குது. டைப் சி வாங்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா FIO ப்ளஸ் வேற ஒரு ஆடியோ ப்ராடக்டோட டேக் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி போனால் தான் குவாலிட்டி இருக்கும். வாட்ஸா அப்படி இல்லைன்னா டைப் சி விலை அதிகம். 300 ரூபாய் அதிகம். 300 ரூபாய் சம்திங். ஆனால் தனியாக டேக் வாங்கினா அதை விட காஸ்ட்லியாக. ஆமாம், டைப் சி மாடல் வந்து 300 ரூபாய் தான் அதிகம். ஆனால் ஒர்த்து டைப் சி மாடல் வாங்குறது தான் ஒர்த்து. அது வாங்கினா நல்லாயிருக்கும். FIO JD1 நான் அதனால தான் தெளிவாக சொல்லியிருந்தேன். டைப் சி மாடல் வாங்கினா டேக்கு அதுலேயே ப்ரொஃபைல் இருக்கு. 5 ப்ரொஃபைல் அதில் டேக் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து டேப்லெட்டில் வேறு இதுலேயே இது பண்ணால் அதில் டேக் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்ல. ஆமாம், டைப் சியில் தான் இருக்கு. இப்போ டேப்லெட்டில் டேக் இருக்குன்னே வச்சுக்க வச்சு அதுலேருந்து அவுட் வருது. ஏன்னா டிஃபால்ட்டாக இப்போ Qualcomm சிப் இருந்ததுன்னா ஒரு 24 பிட் டேக் உள்ளே இருக்கும். அதுலேருந்து அவுட் வருது. திரும்ப இங்கே ஒரு டேக் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த FIOவோட அவங்க சேர்ந்து அந்த டைப் சியில் பண்ண டேக் இருக்கும். அதில் இன்னும் பூஸ்ட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு லாஸ் இல்லாத மாதிரி உங்களுக்கு திரும்ப டேட்டா கொடுக்கும், ட்ரைவ் பண்ணும், நல்லா இருக்கும். அதனால தான் அவங்களே என்ன 5 ப்ரொஃபைல் இருக்கான் டைப் சியில். எனக்கு தெரியல, இன்னும் வாங்கலை. ஏன்னா ஸ்டாக் இருந்தாலும் வாங்க முடியும். ஸ்டாக் இல்லை, அது வந்து 2 months அப்பயே போட்டுருந்துச்சு. அது ஆக்சுவலாக பண்ணிக்கோங்க. அவங்க எதிர்பார்த்ததோட நல்லா வித்துருச்சு போல. JD1 1500 ரூபாய், வெறும் 3.5 mmனா 1500 ரூபாய். பேலன்ஸ்டாக டியூன் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே ஊன்லாம் இருக்காது, பேலன்ஸ்டாக இருந்தது. டைப் சி போனால் 5 ப்ரொஃபைல் வேறு இருந்தது. வாட்ஸா வால்யூம் பட்டன் அழுத்திக்கிட்டே இருந்தால் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் ஆகும். நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹரிஹரன் பி. ஃபோன் பிராண்டு மாறும்போது கேமரா ஆப்பில் ப்ராசஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அப்போ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் போட்டால் ஒரு ஸ்பெக்ஸ் உள்ள ஃபோன்ஸ் ஒரே மாதிரி ரிசல்ட் வருமா இல்லை மாறுமா? அதுலேயும் மாறும். அது எப்படி மாறும் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் ப்ராசர் மாறும். மெயினாக பேஸ்ட் அப்பான் ப்ராசர் தான் மாறும். நம்ம பார்த்துருக்கோம்ல வாட்ஸா, எவ்வளோ ஃபோனில் பார்த்துருப்போம் இது வரைக்கும். இப்போ தேர்ட் பார்ட்டி கேமரா ஆப்லாம் கூட இருக்கும். அந்த இதில் தான் நம்ம நிறைய ஐஃபோனில் தான் நிறைய தேர்ட் பார்ட்டி கேமரா ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ரீசன் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ப்ரோ மோட் அவைலபிளாக இருக்கிறனால நம்ம தேர்ட் பார்ட்டி கேமரா போகிறது கிடையாது. ஆனால் போனால் அந்த ஆப்புக்கும் எங்கே ஆக்சஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கூகுள் நேட்டிவாக என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஆண்ட்ராய்டில் போஸ்ட் ப்ராசஸிங்கான பேக்கேஜஸ் என்ன இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணுற எபிலிட்டியை வந்து இந்த ஆப்புக்குலாம் கொடுத்துருப்பான். ஆப்பில் அப்படி தானே வாட்ஸ்அப் பண்ணுறான். அவனோட என்பியூலேருந்து எல்லாத்தையும் வந்து டெவலப்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆப் மூலமாக ஆக்சஸ் பண்ணி அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவன் பெர்மிஷன் கொடுப்பான். அதுக்கு தான் அந்த SDK வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அதுக்கு தான் அவங்க WWDC நடத்துகிறாங்க, இவங்களும் கூகுள் I/O நடத்துகிறாங்க. நிறைய அதுக்கு ரிலேட்டடாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் டிபெண்டிங் ஆன் ப்ராசஸர் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனும் ப்ளே பண்ணும், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்த சாரதி. ஹாய் ப்ரோ, OnePlus Nord C3 லைட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 16.5Kக்கு இருக்குது. ஆனால் அமேசானில் வந்து 19K. ஃப்ளிப்கார்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாமா? நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது ப்ரோ. OnePlusலாம் இப்போ சீப்பாக வேறு இருக்குது. ஆமாம், அமேசானை கம்பேர் பண்ணுவோம். கார்டு ஆஃபர் வேறு இருக்குது. அதெல்லாம் போட்டால் என்ன ஆயிடுதுன்னா 12 வந்து 30,000 கிடைக்குதான். ஏன் நம்பி வாங்கலாமான்னு தெரியலையா? கஸ்டமர் கேர் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? 2 பதில் சொல்லியிருக்காங்க வாட்ஸா. நீ மஞ்சள் சட்டை போட்டிருக்கியா, உனக்கு வாரண்டி உண்டு. நீ சவுப் சட்டை ரெட் கேபிள் கிளப், நீ அப்போ அங்கே போய் வாங்குற, நீ நம்மகிட்ட தானே வாங்கணும். அந்த மாதிரி வாட்ஸா என்ன இருக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஒரு சிலர் வந்து OnePlus சப்போர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்கினா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கிடையாது. ஒருத்தருக்கு ரிப்ளை இப்படி வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு என்னன்னா ஜென்யூன் ப்ராடக்டாக இருந்தால் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வாரண்டி உண்டு அப்படின்னு வந்திருக்கு. ஜென்யூன் ப்ராடக்ட் எப்படி தெரியும்? நான் இது நம்ம எப்படி பண்ணுறது? அதனால் இப்போ அவர் எப்படி யோசிச்சாருன்னா 4000 ரூபா வித்தியாசத்துக்காக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரில ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? நான் எனக்கும் தெரில, தெரிஞ்சாலும் சொல்லலாம். நம்ம இல்லாட்டி OnePlusலேருந்து அதாவது OnePlus ப்ராடக்ட் ஒன்று ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்கி நம்ம OnePlus கேர் அப்ரோச் பண்ணி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சொல்ல முடியும் எல்லாருக்கிட்டையும். தெரியலையே. OnePlusல வாரண்டி செக் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் இது இருக்குல்ல, கேர் இருக்குல்ல, சீரியல் நம்பர் கொடுத்தா அவன் சொல்ல போகிறான் உண்டா இல்லையான்னு. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தேன் வைவட்ஸ், இது சொல்லுங்க உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு ஃப்ளிப்கார்ட்ல வாங்கி. கரெக்ட் தான். இப்போ இது பாரு வட்ஸ், இது நத்திங் ஃபோன் 2A தான்.
இது எப்படி உங்களால் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக தர முடியுது? ஏன்னா இப்போ இந்த கோயம்புத்தூர் மார்க்கெட்டு சென்னை மார்க்கெட்லாம் நீ பார்க்கலாம். ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு இந்த கலர். அதுக்குள்ளே அவங்க புதுசாக அப்படியே விற்கிறாங்க. மேலெல்லாம் அப்படியே இருந்தது அந்த இது. நீ பார்த்தா தெரியும் அந்த ரேப்பர்லேருந்து எல்லாம் இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தா எனக்கு டவுட்டு என்னென்னா எய்தர் QCயில் ஏதாச்சும் ஒன்று எங்கேயாவது தட்டியிருக்கணும், ஏதாச்சும் ஒன்று. அதனால வந்து என்ன இருக்குன்னா இதெல்லாம் வந்து QCயில் ஓரமாக வச்சது புறவாசல் வழியாக வெளில வந்திருக்கும் விற்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகங்கிறாங்க. நத்திங் ப்ரொடக்ஷன் வந்து தெறிக்க விடுறான் போல். ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கிறனால 2 ஆங்கிளில் போதான். ஒன்று டேரெக்டாக ஸ்டோர் போகுது, இன்னொன்று வந்து பேக் அண்ட் வழியாகவும் வெளில போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரில. ஸோ அப்போ இதுக்கு வந்து வாரண்டி எப்படி இருக்கும்? இதுவும் எனக்கு டவுட்டு தான். நான் என்ன பண்ணலாம்னா வேணா இதை எடுத்துட்டு F1க்கு போயிட்டு வெரிஃபை பண்ணலாம் இதுக்கு வாரண்டி உண்டா இல்லையா அப்படின்னு. மாஸ்டர் பீஸ் மைண்ட் செட். சோனி Xperia Mark 3ல 5G நெட்வொர்க்கு 5G ஒர்க் ஆக மாட்டேங்குது மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்தோம் ப்ரோ. செக்கு XDA டெவலப்பர் ஃபைல் ஒன்று இருக்குது. ஆமாம், அது என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், அது எப்படி ஒர்க் ஆகுது? அது சில சமயம் செம்ம கடுப்பாக இருந்தது ப்ரோ. நான் கொஞ்சம் டைம் இருக்கும்போது நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சா. Xperia XZ2, Xperia XZ3, Xperia 1 Mark 5 1 Mark 5க்கெலாம் நம்ம இன்னும் போல 1 Mark 1, 5 Mark 1 அதிலலாம் நான் ட்ரை பண்ண வச்சேன். எல்லாம் டொக்கோமோ, AU, சாஃப்ட்பேங்க் இந்த டிவைசஸ் தான் கிடச்சிது. அதுக்கு பேக்கேஜ்லாம் எடுத்து போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் பழசாகவே இருந்தது நான் அப்போ ட்ரை பண்ணும்போதே. அதனால் லேட்டஸ்ட்டாக அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் என்ன பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியல, எதுவுமே ஒர்க் ஆகலை எனக்கு. ஏன்னா ஒரு சிலர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா வெறும் அந்த மோடம்க்கான கான்ஃபிக் ஃபைல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் மாற்ற முடியும். ஸோ தட் VoLTE எனேபிள் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் 5G எனேபிள் பண்ண முடியுமான்னு தெரில ப்ரோ. அது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதும் இல்லை, ரிஸ்க் எடுக்கவும் மனசு வரல. ஏதாவது ஆயிடுச்சுன்னா சும்மா கிடையாது இல்லையா, அதனால தான் எதுவும் பண்ணல. ஆனால் இது இருக்குல்ல வச்சு நம்ம யூரோப்பில் யாராவது Xperia வாங்கியிருந்தாங்கன்னா ஜாலியாக இருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குங்கிறாங்க. இதுவே இந்த ஜப்பான் விலை அதிகம். ஆமாம், ஜப்பான் டிவைஸ் வாங்கினா தான் கஷ்டமாக இருக்குது. ஜப்பான் டிவைஸ் விலை கம்மி. ஆமாம், அங்கேருந்து எடுத்துன்னு வந்துடுறாங்க. பெல்முடா ஃபோனே 7500 பார்த்தா லான்ச் ப்ரைஸ் 70,000 கிட்ட போட்டு வச்சிருக்காங்க போஸ்ட்லாம். சொல்ல சூர்யா ப்ரோ, சாம்சங் M33 இந்தியன் யூனிட் ஆஃப்டர் அப்டேட் லாஸ்ட் 5G access ஃபார் SIM1 alone. ட்ரைட் ரீசெட்டிங் பட் டிடன்ட் ரிசால்வ் இஷ்யூவா? என்ன இது அப்டேட்டுக்கு அப்புறம் 5Gலாம் போகுது? என்ன கோடு விடுதுன்னா இப்போ 5G போகுதுன்றீங்க? அடுத்து ஆலிசன் இவரும் ஏதோ சொல்லியிருக்காரு 2G வர வைக்கிறேன்னு சொன்னாங்களாண்டா. ஐ ஆல்சோ ட்ரை டு ஃபைண்ட் இட் பை நோ ரிசல்ட். அப்டேட் மூலமாக 2G வர வைப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், எப்போயுமே நெட்வொர்க் கன்னு மாதிரி இருக்கும், பிரச்சனையே இருக்காது. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு தெரியல சாம்சங் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானே ஐடியா இல்லடா. ஆல்ரெடி கோடு ஒரு பக்கம் F55 ரிவ்யூ நான் சென்ட் பண்ண பார்த்தீங்க. நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமாக இருந்தது. அற்புதமாண்டவரே அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை கேமரா வேஸ்ட்டு, பில்டு குவாலிட்டி வேஸ்ட். என்ன அது ஃபோன் லாக் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா வந்து VGA கேமரா மாதிரி இருக்கு. அதை படிச்சதுமே நல்லா அரண்டுட்டேன். யாரு இவ்வளோ காண்டா ஒருத்தர் போட்ட ஒரு அந்த அவர் மொத்தமாக எழுதுனதே என்னன்னா இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா வந்து பழைய VGA கேமரா மாதிரி இருக்குன்னு போட்டு ஒரே கமெண்ட். அதுதான், அவர் வேற எதுவுமே மென்ஷனே பண்ணல. இன்னொருத்தர் தான் புலம்பி வச்சிருந்தாரு, இது இல்லை அது இல்லை, ஐயோ இங்கே வேலை ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த M55 F55 எல்லாம் ஒரே கேஸ் தான், ஒரே ஃபோன் தான், ஒன்றும் வேலைக்கு ஆகுதுன்ட்டு. இதில் வேற இப்படி கேட்டாங்க, வாங்கலாமா ப்ரோ M55 F55 வாங்கலாமான்னு கேட்டாங்க. தயவு செஞ்சு அப்படியே அந்த பக்கம் போகவே போகாதீங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா M55 இவ்வளோ பிரச்சனை இருந்தனால அதை ஃபிக்ஸ் பண்ணி F55 ஒன்று கொண்டு வரான்னு நினச்சேன் சார். நீங்கள் ஓவராக ஆசைப்படுறீங்க. உனக்கு என்ன, நீ ஆசைப்படுவ, அதுக்கெல்லாம் நான் பண்ண முடியுமா பட அப்படிங்கிறான் சாம்சங். இதில் வேற லான்ச் டிலேடு 10 days. ஆமாம்மா, ஐயோ அந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னு நீங்கள் எல்லா ஃபோனையும் பிரித்து உள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் கூலிங் மெக்கானிசம் உள்ளே வந்து பேஸ்ட் அடிச்சு விட்டு திரும்பி அனுப்பி விட்டாங்க. ஒஸ்ட்டுங்க, செம ஒஸ்ட்டு. தெரியல ப்ரோ என்ன இஷ்யூன்னு M33ல வேலைக்கு ஆகாது. 5G ஆக்சஸ்லாம் போகிற மாதிரி அப்டேட்டில் வந்து இப்படி பண்ணி இதுக்கு ஃபிக்ஸ் என்ன பண்ணணும்னா வச்சா வாரண்டியில் இருக்குது அப்படின்னா வாரண்டி இல்லைனாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்கள் பழைய சாஃப்ட்வேர் அவங்களே இது பண்ணி அவங்க கொடுப்பாங்க, அவங்க போட்டு கொடுப்பாங்க. சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போனீங்கன்னா அவ்வளோதான். ஆனால் M33க்குலாம் புதுசாக வாங்கியிருந்தால் இருந்திருக்கும். 1 இயருக்கு மேலே போச்சுன்னா அவங்க காசு கேட்பானே. அதெல்லாம் சண்டை போட்டு தான் வாங்கணும். என்ன இது நீ அப்டேட் கொடுப்பியா, அவன் அப்டேட் போட்டதுக்கப்புறம் என் ஃபோன் வந்து அப்டேட் போட்டால் கோடு வருதுன்றாங்க. நீ கொடுத்த அப்டேட்டில் தான் வந்து நான் அதெல்லாம் தெரியாது, வாரண்டி போயிடுச்சு காசு கொடு. பாதி நேரம் குதிரையாக இருந்த என் ஃபோனு கழுதையாக மாறுதுடா, உன்னால தான் அப்டேட்டுங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கு. அடுத்தது விவேக் சவுந்தரராஜன், Xiaomi 14 CV பெஸ்ட்டு கேமரா மாதிரி தெரியுது, ஒன்லி ஃபார் லைக்கா, பிலோ 40K வந்தால் கரெக்டாக இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன? வராது. அதான் பிலோ 14K ஆச்சு, பிலோ 40K வராது. ஃப்ரண்ட்டில் வேற 32 MB டியூவல் 32 MBன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக வச்சா இது வந்து 70K கரெக்டா? இது நம்ம இது 14 769,999 இது அநேகமாக 55,000 வரும்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப அதிகம்.
அப்படிதான் வரும்னு எனக்கு தோணுது. அதுக்கு கீழே வந்ததுன்னா ஜாலி. நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து 55க்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சு ஒரு 45க்கு வந்ததுன்னா கூட ஒரு சந்தோஷப்படுவாங்க. வரும்போதே 45 நினைச்சு அவன் கொண்டு போய் 50 55ல சொருகி விட்டானா என்ன பண்றது? இதுவே இருக்கே, வெறும் கேமரா மட்டும்தான். இதுல கேமரா மட்டும்தான் வச்சு பேசுறாங்க. ஏன்னா இப்போ ஒண்ணுல வச்சா நம்மளே நிறைய தடவை பேசியிருப்போம், அந்த காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டருக்காக தான் Xiaomi 14 வந்து அங்க ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு iQOO 12 மாதிரியான போனே அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்குது, LTPO பேனல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான், Agent 3 தான். ஸோ அதுதான் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருந்ததுனா தான் இந்த ப்ரைஸில் யார்கிட்டையுமே இந்த லைக்கா ஆப்டிக்ஸ் இல்லை. அதுதான் அங்கே இருக்க ஒரு ஸ்டாண்ட் அவுட். ஃப்ரண்ட்டில் வந்து யார்கிட்டையுமே டுவெல் 32 MP-லாம் இல்லை. ஆமாம், அதுதான். அதுக்கேற்ற மாதிரி இவங்க கேமராவில் சீரியஸாகவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் கேமரா ஃபோன் என்ன பண்ணுவாங்கட்டும் 50,000 அப்படின்னும் போது இந்த ஃபோன் வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். ஆனால் எப்படி ஹைப்பர் வாய்ஸில் கூலிங் மெக்கானிசம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ராம், I am using both AirDops 207. Sound quality decent, but touch controls very annoying. ஆமா bro. Triggers assistant even with my pillow touch. ஆமா. Touch control. Is there any way to disable touch control? வாய்ப்பில்லையே. இது வந்து ஆக்சுவலா சாம்சங்ல ஃப்ரண்ட்ல நம்ம இதெல்லாம் இருக்கலாம் வச்சா பட்ஸ் ப்ரோ, பட்ஸ் லைவ் எல்லாமே சாம்சங் பட்ஸ் ஃப்ரண்ட்ல ஒரு விட்ஜெட் வச்சுக்கலாம் வச்சா. அந்த விட்ஜெட் வந்து நீ டேப் பண்ணனா விட்ஜெட்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு டச் கண்ட்ரோல் பிளாக், செகண்ட் என்னன்னா ஏஎன்சி அந்த கண்ட்ரோல்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதில் பிளாக் கொடுத்துட்டோன்னா அசால்ட்டு இவ்வளோ வேர்வை துடைக்கும் போதெல்லாம் நின்றோம், பாட்டு பிளே ஆகிறது நின்றோம், செகண்ட் அந்த வேறு சாங்குக்கு போயிடும், வேற ஒட்டிக்குமா. அது பெஸ்ட்டு இவங்க வந்து பிஞ்சு தானே, பிஞ்சு தான் வேறு லெவலு. அது உண்மைதான், வந்து பிஞ்சு வேறு லெவல் பண்ணுது. அது இப்போ நிறைய மனசு பிஞ்சு தானே. அதுதான் வந்து நம்ம நத்திங் வந்து இயர் 2ல கொண்டு வந்து காப்பி அடிச்சு சொருக்கி விட்டுருந்தான். இருந்தாலும் பிரைசிங் ரொம்ப கேவலமான ஒரு பிரைசிங்கு நத்திங். வந்து இந்த மாதிரி இவங்களுக்குலாம் ஆப்பே இல்லை ப்ரோ. ஆப் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். டச் கண்ட்ரோல் உண்மையாகவே ஆப் இருந்தால் பிளாக் பண்ணலாம். அதுக்கு தான் இவன் என்ன பண்ணியிருப்பானா, நிறைய இப்போ லோக்கல் பிராண்ட்ஸே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம நேட்டிவ் வாங்கி இருக்கக்கூடிய பிராண்ட்ஸே டபுள் டேப்புக்கு தான் பாஸ்ன்னு அசைன் பண்ணி வச்சிடறானுங்க. ஐயோ அது வேற இப்படி படும்போதெல்லாம் பாஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு டபுள் டேப் பண்ணால் தான் பாஸு, டபுள் டேப் பண்ணால் தான் கால் அட்டன் ஆகும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் சொல்யூஷனே கிடையாது. வேணா துடைக்கும் போது என்ன பண்ணிக்கணும், இல்லாட்டி பில்லோ இல்லாமல் படுத்துக்கோங்கன்னு சொல்லணும். அவர் நினைப்பாரு, யோ இதுக்கு ஒரு ரெமெடி சொல்லி, ஆனால் பில்லோவே இல்லாமல் படுக்க சொல்கிற பற்றியா அப்படிதான். அடுத்தது பெரிய கொஸ்டின் இருக்குது. முகில் வேணும். ஐ ப்ரோ, ஐ வாஸ் யூசிங் OnePlus 9 மதர் போர்ட் இஷ்யூ, கரண்ட்லி யூசிங் மாம்ஸ் ஓல்டு S9. ஆமாம், ஃபோன் ஹாரிபிள். ஆமாம், 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்குது. அது Exynos 9 to நியூ மொபைல் சாய்ஸ் between OnePlus 12 and Xiaomi 14 10K கார்டு ஆஃபர் இருக்குது அமேசானில். அகைன் OnePlus போகிறதுக்கு விருப்பம் இல்லை, OnePlus போகிறதுக்கு க்ரீன் லைன் இஷ்யூனால. ஸோ ஐ வாண்ட் கிளாரிட்டி அண்ட் ஹைப்பர் ஓஎஸ். ஸோ இது ஆனால் இங்கே சைனீஸ் வந்து ஓஎஸில் இருக்குது கொஞ்சம் பெட்டராக இருக்குதா தோணுது. ஒரு கமெண்ட் ஆனிட்டு கொஞ்சம் ஃபீச்சர் வைஸ் ஃபோன் 12 and 14 மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னால் நல்லாயிருக்கும். நான் Xiaomi 14 நம்பர் ப்ரிஃபர் பண்ணுவேன். OnePlus 12 நல்ல ஃபோன் தான். OnePlus 12 வந்து அதுக்காக மொக்கன்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் OnePlus 12ஓட போஸ்ட் ப்ராசஸிங் கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபியே ரொம்ப ஆழமாக நம்ம யோசிச்சா, HDR பார்த்தியா வச்சா நம்ம தான் பார்த்தோமே, ஓப்போவும் சரி OnePlusம் சரி ரியல்மியும் சரி HDR ஃபோட்டோ நல்லா எடுக்கிறானுங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிஜமாவே இதுக்கு முன்னாடி HDR என்ன பர்பஸ்க்கு இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யுது. இந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஷேடோ ரீஜன்ஸ்லாம் டேட்டாவை வந்து வெளியில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் HDR வந்தது. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தல, ஸ்கையை மட்டும் பல ஆக்கி விட்டுறானுங்க அந்த XDR இமேஜில். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த ஆஸ்பெக்ட்லாம் யோசிக்கும் போது Xiaomi நல்லா பண்ணுது. சரியா, இதுவே வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வேணும், கொஞ்சம் பெரிய பேட்டரி வேணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் OnePlus 12 தான் போய் ஆகணும். இல்லை எனக்கு காம்பேக்டாக இருந்தால் போதும், SOT ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி வந்தால் போதும், ஈஸி டு கேரி அரவுண்ட் மாதிரி, ஆனால் நல்ல கேமரா அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே. ஆனால் வீடியோ கேமராவில் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது, ஆனால் வே பெட்டர். ஒரு வருஷம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போலாம் OnePlusம் நான் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு, Xiaomiயும் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இதுலேயும் 4K ஃப்ரண்ட்டில் அசல்ட்டாக ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே இதை எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் OnePlusல 4K கிடையாது, இதில் 4K ஃப்ரண்ட்டில் இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ அதனால் யோசிச்சு ஹீட்டிங் பற்றி கேட்குறது, அந்த கேஸில் வந்து ஒரு கார்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, பேங்க் கார்ட்ஸ், லைசன்ஸ், அதெல்லாம் ஒன்றாகாது. அதனால் தெர்மல் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் ஒன்றாகாது கேஸில். ஆனால் இதில் OnePlus 9ல் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த அளவுக்குலாம் இப்போ S9 வந்து ஹீட் ஆகும், அது கரெக்டு. OnePlus 9 வந்து 888 வாட்ஸா, சரியா, அது வந்து ஒரு நல்ல ஃபோன். ஆனாலும் வாட் மெனி கிராக்ஸ் இன் இட் S9ல ஹீட்னால. S9 2 ஹீட்ஸ் அப் குயிக். ஆமா, அது வந்து பேக் கிளாஸ்ல வந்து சோ செகண்ட் அண்ட் டூப்ளிகேட்டிவ் காட் மெனி கிராக்ஸ் இன் இட். ஓ லாஸ்ட்லி இஸ் தேர் எனி வே டு ரெக்கார்ட் டேட்டா ஃப்ரம் மதர் போர்டு டெட் ஃபோன் OnePlus 9? அது ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. நான் கூட நிறைய யோசிச்சிருக்கேன். பழைய ஃபோனில் வந்து
ஹார்ட் டிரைவ்லாம் இருக்கும் பழைய ஃபோன்ஸில். அந்த ஹார்ட் டிரைவ் ரிமூவ் பண்ணிட்டு ஏன் நம்ம இப்போ இருக்கிற மெமரி கார்டை அந்த ஹார்ட் டிரைவ் மாதிரியான ரீடரில் வச்சு சால்டர் பண்ணக்கூடாதுலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி இதில் பண்ணலாம். என்ன உங்களுக்கு மதர் போர்ட் டெட்டுனா எந்த ஐசியால் டெட்டோ அந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் ஃபோன் ஒர்க்கிங் பேக் டு ஃபார்ம் நார்மல் ஆகிடும். அப்படி இல்லைனா அந்த மெமரி சிப்பை மட்டும் ரீட் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணணும் ப்ரோ. இது வரைக்கும் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. நேரம் இருந்தால் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை அப்படியே ட்ரை பண்ணிட்டு நம்ம மக்கள்கிட்டையும் அப்படியே ஷேர் பண்ணலாம் இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன வாட்ஸா நீ என்ன நினைக்கிற? Xiaomi 14 OnePlus 12 ரெண்டுமே நல்ல ஃபோன் தான். ரெண்டுமே நல்ல ஃபோன் தான். உங்களுக்கு காம்பேக்டான அந்த டிசைனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா வந்து Xiaomi 14 போகலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து OnePlus 12. ஏன்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் OnePlus 12 கொஞ்சம் நல்லா இருக்கு. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா அவர் இப்போ 5000 ரூபா பேங்க் ஆஃபர்லாம் போட்டாருன்னா 65,000 கேட்காதீங்க. கிரீன்லைன் பற்றி நம்மளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எதுவும் ரிப்போர்ட்ஸ் இல்லை இது வரைக்கும். நாங்களும் மை போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு தெரியல. அடுத்தது PSUP2 MX. கைஸ் எனக்கு ஒன்று புரியல. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே சைஸ் பெருசாக வந்து ப்ரைஸு ஹையாக இருக்கும். இப்போல்லாம் வந்து டிஸ்பிளே சைஸ் கம்மியாக இருக்க ஃபோன் வந்து காம்பேக்ட் மொபைல் வாங்கணும்னா மினிமம் 45K போடுற மாதிரி இருக்குது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? உங்கள் கருத்துக்களை வந்து ரேர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். யாரும் வாங்க மாட்டாங்க. கேட்டால் அதான் சொல்கிறாங்க. நாங்களும் காம்பேக்ட் ஃபோனு நிறைய கேட்டிருக்கோம், நிறைய கம்பெனிஸ் கிட்ட. கேட்டால் வந்து பட்ஜெட்லேயே வந்து எங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் வேணும்னு கேட்குறாங்க. 10,000 ரூபாய்க்கே வந்து உங்களுக்கு 6.7 inch வேணும் ஆமாம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மூவி தான் மேக்ஸிமம் மீடியா கன்சம்ஷன். அதுவும் எப்படி நினைக்கிறீங்க? நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், டெலிகிராம் இதெல்லாம் வந்து டாமினேட் பண்ணுது. அதுவும் படம் பார்க்கணும்னா டெலிகிராம்குள்ளே தான் எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? குட்டி டிஸ்பிளேலாம் எனக்கு பத்தலை அப்படிங்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் பெரிய டிஸ்பிளே தான். ஸோ அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ 45 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் வாங்குற மாதிரி ஆயிருக்கு. ஃப்ளாக்ஷிப்னா தைரியமாக வந்து நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸு கேமராலாம் நல்லாவும் இருக்குது, ஆனால் இதுவும் காம்பேக்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாங்களும் எவ்வளவோ பேர்கிட்ட கேட்டோங்க. எல்லாரும் சொன்ன ஒரே பதில் இதுதான். திரும்ப திரும்ப எல்லாரும் பெரிய டிஸ்பிளே கேட்குறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் பெரிய டிஸ்பிளே கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து Asus Pervets குளோபலாகவே Zenfone குட்டியாக்கி அழகாக லான்ச் பண்ணிட்டு இருந்தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பேக்ட் ஃபோன் அது. அவன் இப்போ ROG ஃபோனை உல்டா பண்ணி அதே ஃபோனை திருப்பி விற்கிறான். விற்கல, அதான் உண்மை. Zenfone 10 வேற லெவல் ஃபோனு, Zenfone 9 சூப்பர் ஃபோனு, 10 வந்து இருக்கலே பீக்கு காம்பேக்ட்லேயே சூப்பர் ஃபோனு. ஆனால் விற்கல. என்ன பண்ணுவான் அவன்? அப்புறம் அவனும் பார்த்தான் ROG ஃபோனே எடுத்துகிட்டு வந்து பின்னாடி கேமரா மாடியில் மட்டும் லைட்டாக கலர் மாற்றிட்டு சரிடா பின்னாடி வந்து அங்கங்கே கொஞ்சம் மூஞ்சிலாம் தெரிஞ்சா அது ROG, சரி பிளெயினாக ஒரு கிளாஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு Asus ஃபோன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டான். அடுத்து தனஞ்சயன் ப்ரோ, எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. நியூஐ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது Zenfone Pro Max Pro ஸ்டாக் ஆண்ட்ராய்டு சூப்பர். ஆஃப்டர் தட்டு மோட்டோ G72 UI ஸ்டாக்கிஷாக இருக்கும். சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு, ஸ்மூத் அனிமேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ வந்து F34 ஃபோன் ஃபீச்சர்ஸ் நல்லா தான் இருக்குது. One UI ஓகே தான். மோட்டோ ஃபோனில் இருக்கிற மாதிரி ஸ்மூத்னஸ் அண்ட் அனிமேஷன் வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. One UI ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்தாலும் ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்குது. எஸ் எக்ஸாக்ட்லி. ஒன்றும் பண்ண முடியாது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் இல்லையா, இல்லை ஃப்ளாக்ஷிப் ஃபோனும் அப்படி தான் இந்த UI வந்து ஸ்மூத்னஸ் இருக்குமா? ஹைப்பர் வாய்ஸ் ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறீங்க, மற்றவங்க தான் சொல்கிறாங்களா இல்லை ஹைப்பர் வாய்ஸ்லேருந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு ஸ்மூத்னஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? ஒன் UI எவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு வந்து ஸ்மூத்னஸ் அனிமேஷன் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஹைப்பர் வாய்ஸில் இருக்கா? ஆஃப்டர் பெட்டர் தேன் One UI ஹைப்பர் வாய்ஸ்? ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்னு சொல்கிறீங்க. பிக்சல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா அப்படி இருக்குமோ, இல்லை மோட்டோ யூஸ் பண்ணியிருந்தா அப்படி இருக்குமோ, அதே கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுக்குறது யாருன்னா நத்திங். ஸோ நத்திங் அந்த ஆஸ்பெக்டில் கன்சிடர் பண்ணலாம் யூஐயில். ஹைப்பர் ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு முக்கியம்லாம் இல்லை. என்ன லைட்டாக பேட்டரி லைஃப்பில் தான் ஹைப்பர் ஓஎஸ் கொஞ்சம் சொதப்பி விட்டுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் மொக்க ப்ராசர் எதாவது இருந்து நீங்களே டிமென்சிட்டி பேஸ்டு ஃபோன்னா கொஞ்சம் வாமாவே இருந்துகிட்டு இருந்தது. அந்த கடி ஒன்று நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மற்றபடி யூசர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அப்படின்னும் போது சைனீஸ் எல்லாத்துலேயும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் ட்ரே. ஒரு ஆப்பை கிளிக் பண்ணால் அதில் 12 நோட்டிஃபிகேஷன் இருந்தால் 12மே எக்ஸ்பேண்ட் ஆகி தொலையும். வயிற்றுச்சலாக இருக்கும். 12 எக்ஸ்பேண்ட் ஆகி மொத்த இடத்தையும் அடைச்சிக்கும். அந்த நேரத்தில் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஆப் மேலே ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து உட்காரும். அது ஒரு பெரிய அனாயிங் பக்கு. எல்லா யூஐலையும் பார்க்கலாம். நீங்கள் இது கலர் வைஸில் பார்க்கலாம், ஷாமியோட சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு டார்ச்சர். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. மற்றபடி ஸ்மூத்னஸ் சூப்பர். நீ யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி வச்சிருந்தது? இப்போ GT6 கூட யூஸ் பண்ணுவதில்ல, எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஸோ ஸ்மூத்னஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ. சைனீஸ் வேறு லெவல் ப்ரோ. ஸ்மூத்னஸ் செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரேல மட்டும் கொஞ்சம் ஒரு சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிக்சலை தொடவே முடியாது. வந்து வேறு லெவலில் இருக்குது. பிக்சலை வந்து பெஞ்ச் மார்க் வச்சா பிக்சலை தொடவே முடியாது. பிக்சல் 6ஏவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டென்சார் கருமனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா இன்னி வரைக்கும் நம்மளால் அந்த ஃபோனை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் சொல்ல முடியல. முன்னெல்லாம் வந்து Pixel 3 Pixel 4 எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க அரண்டுருவீங்க. இவ்வளோ சூப்பரான ஃபோனாக கூகுள் பண்ணியிருந்தா நம்ம தெரிஞ்சா இருக்கும். நம்ம ஊருக்கு வரல.
அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் 90 Hz தான். ஸோ பிக்சல் வந்து கம்ப்ளீட்டாக வேறு லீக்குங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா இப்போ செக்யூர் ஃபோல்டரு, சாம்சங் பே இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் அடுக்குவீங்க. ஸோ அது எதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கூகுள் சைடில் இருக்காது. இனிமேல் தான் கூகுள் நிறைய விஷயங்கள் கொண்டு வர போகிறான் இல்லையா. அவன் ப்ரைவேட் ஸ்பேஸுங்கிறான். இப்போ Android 15 பீட்டாலே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அவனும் ப்ரைவேட் ஸ்பேஸு தனியாக ஆப்லாம் வச்சுக்கலாம்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் ஒன்றா கொண்டு வரான். ஸோ அதனால் வந்து இனிமேல் போகிற போக்க பார்த்தா எப்படி இருக்குன்னா நீங்கள் பிக்சலை தைரியமாக வாங்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் பிக்சல் 10 வரைக்கும் வெயிட் பண்ணணும். வச்சு அப்போ தானே TSMC அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிக்சலே வாங்கிடலாம். அப்படி இல்லைனா வந்து இன்னொரு மேட்ரு என்னென்னா One UI வந்து ஃப்ளாக்ஷிப்பில் வேறு மாதிரி இருக்கும். நீ S24 யூஸ் பண்ணியிருக்கேன், S24 ப்ளஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், S24 அல்ட்ராவும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு Xiaomi 14 Ultra, ஒரு Oppo Find X7 Ultra, ஒரு விவோட X100 Ultra, அது பக்கத்தில் S24ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 ஃபோனும் S24 Ultraவை ஸ்மூத்னஸில் போட்டுரும். அதான் உண்மை. அனிமேஷனில் சாம்சங் வந்து ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் UI One UI. அதில் கேமரா ஷட்டர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா Pura 70 பார்த்தீங்களா, அதை தான் USP-ஆகவே விற்றுக்கிட்டு இருக்கான். Huawei Pura 70. அது என்னடான்னா எதாவது தூக்கி போட்டால் பைப்லேருந்து தண்ணி வேகாமல் பீச் அடிச்சோன்னா கூட அதை கூட அப்படி தனித்தனி ட்ராப்லெட்ஸாக காட்டுவோங்கிறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஷட்டர் ஸ்பீடு. அது வந்து Xiaomi-லையும் செம்ம ப்ளஸ் பாயிண்ட் ஷட்டர் ஸ்பீடு. Huawei Xiaomi அப்படி சொல்லலாம் ஷட்டர் ஸ்பீடு. சாம்சங் வந்து அவன் ஆக்சுவலாக கிபியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வருவான் பொறுமையாக எல்லா விஷயத்துலையும். ஆப்பிள்லையும் ஆக்சுவலாக ஷட்டர் ஸ்பீட் சூப்பராக இருக்கும். ஆப்பிள் ஐஃபோன்ஸில் வந்து ஷட்டர் ஸ்பீட் செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து மோஷன் ஃபோட்டோஸை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நீங்களே பார்க்கலாம். டே டைமில் கொஞ்சம் நல்ல லைட் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன், கொஞ்சம் நல்ல லைட் இருந்தாலே ஆப்பிள் சூப்பராக இருக்கும். ஷட்டர் ஸ்பீட் சூப்பராக இருக்கும் ஆப்பிளில். ஸோ ஓவரால் HyperOS-ஆ இல்லை One UI-யா அப்படின்னு கேட்டேன். அதான் வச்சா ஃபீச்சர்ஸ் வேணும்னா One UI, ஃபீச்சர்ஸ் எனக்கு அவ்வளோலாம் அவ்வளோ ஸ்மூத்னஸ் தான் வேணும்னா HyperOS. அடுத்தது ஜவஹர் பிக்சல் 7a 2014 வாங்கலாமா? 36K வர்த்தா பிக்சல் 7a வேணாம் ப்ரோ, ஸ்கிப். நீங்கள் வந்து பிக் பில்லியன் டேக்கு வெயிட் பண்ணுங்கள், இன்னும் சீப்பாக இருக்கும். அப்பயும் கூட ஸ்கிப். மனசு வரமாட்டேங்குது நிஜமாவே. முன்னெல்லாம் வந்து பிக்சல்னாலே எனக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். நான் பிக்சல் கண்ணி மாதிரிலாம் சுற்றிருக்கேன். பிக்சல் 2XL, பிக்சல் 2, 3, 3XL வரிசையாக ஒரு பிக்சல் விட்டு வச்சதில்லை. இந்தியாவில் ரிலீஸ் ஆகலனாலும் நான் அதை யூஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்லாம் ட்ரை பண்ணேன். பிக் பில்லியன் டேக்கு பிக்சல் 6a வாங்கினவங்க இன்னும் இருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணி. 6a நல்லா இருக்கும். ஆனால் மறுபடியும் என்ன ப்ராப்ளம்னா 6a கம்பேர் பண்ணும்போது 7a வந்து 6a-ஓட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீட் ஆகுது. எனக்கு ஏன்னு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் இருக்குது G2ல அப்படின்னா அதுக்காக ஹீட்டிங்லேயும் இன்க்ரீஸ் இருக்கணுமா? நான் ஏன்னா இப்போது நம்ம 7a எங்கே இருக்க 7a நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் என்னென்னா சூப்பராக இருக்குது. நான் மேட் ஸ்க்ரீன் கார்டெலாம் ஒட்டி யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ட்ராக்ட் பண்ண நல்லா இருக்குமே. சார்ஜ் ஏறுறதுக்குள்ளே எனக்கு வாழ்க்கை வருத்துருக்கு. ஹீட்டேக்கு அதே பிரச்சனை தான். சார்ஜ் ஏறுறதுக்குள்ளே ப்ரோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இப்போ இந்த ஃபோனில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதோட கம்பேட்டபிலிட்டியே இல்லாத சார்ஜரில் கூட நீங்கள் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், நைட் சார்ஜ் போட்டால் பரவாயில்ல பொறுமையாக ஆகட்டும் அப்படின்னீங்கன்னா வாங்கலாம். கேஷுவல் யூசர்ஸ் பிக்சல் வாங்கலாம் ப்ரோ. ஃபோட்டோகிராஃபிக் மட்டும் தான் வாங்குறேன். கேஷுவல் ஆண்ட்ராய்டு யூசர் ப்ரோ. நான் ஃபோட்டோகிராஃபிக்கே உங்களுக்கு ஹீட் ஆகும், ரொம்ப நேரம் எடுத்தா அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபோட்டோங்கிறனால தான் அது ஓகே. வீடியோ எடுத்தா ஹீட் ஆகிறேன்னு சொல்லிடும். நான் ஹீட் ஆகிடுவே வந்து சொல்லிடும், நான் வந்து ஹீட்டாக இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணுங்க, நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியாது, அது யூஸ் பண்ண முடியாது. நான் கேமரா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கோவமா போறேன். வராது 60 இதில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஐயோ, வேரியபிள் FPSக்கு அதுவே கொண்டு போய்க்கும். திடீர்னு அவன் SRK என்கிட்ட கேட்குறான், எதில் எடுத்தீங்க இது? ஏன்டா ஆடியோ நல்லா இருக்குமே, நாய்ஸ் ஐசோலேட் பண்ணி வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுடா பிக்சலே அப்படின்னு. நாய்ஸ் மட்டும் தான் இருந்தது அப்படின்னா. என்னது வாய்ஸில் இல்லை, ஃபுல் ஃப்ரேம் நாய்ஸ். சூடாயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும், கோளார் ஆகிடும் பிக்சல் சூடாயிடுச்சுன்னா. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் ப்ரோ. சரியா, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ மழை பெய்யுது சென்னையில், அதனால் இந்த 2 நாளைக்கு பிக்சல் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபைனல் கொஸ்டின், ஹிப்ஹாப் விவி, why brands not using Gcam open source? Is it illegal for brands to use Google camera code? அப்படி கிடையாது. கூகுள் கேமராவோட இவங்க பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுற கேமராவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். பிக்சல் பார்த்தீங்கன்னா, பிக்சலோட ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோகிராஃபியில் ஒரு 5 ஆப்ஷன் வச்சிருப்பான், வீடியோகிராஃபியில் ஒரு 3 ஆப்ஷன் வச்சிருப்பான். இவனுங்க என்னெல்லாம் வச்சிருக்கானுங்க, கலர் பாப்புனே வீடியோ வச்சிருப்பாங்க. ஸ்பாட் கலர்னு தனியாக ஒரு வீடியோ, ஸ்னாப்ஷாட்னு ஒரு வீடியோடா இப்போ புதுசாக எதுலேயே பார்த்தேன்டா, அந்த விவோவை எவன்ட்டையோ பார்த்தேன். வீடியோ மோடுக்குள்ளே போனால் ஹைப்பர் லேப்ஸ் இல்லை டைம் லேப்ஸ் ஒன்று, ஸ்லோ மோஷன் ஒன்று, அப்புறம் நார்மல் ரெகுலர் வீடியோ ஒன்று, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஏதோ ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று போட்டிருந்தான். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சைடில் ஸ்னாப்சாட் அந்த ஆப் பேரே தான் இருந்தது. அது எதுக்குன்னே தெரில. அது தனியாக இத்தனை வீடியோ மோட் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு Gcamல இருக்காது. Gcamல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ், ஸ்லோமோ, ரெகுலர் வீடியோ, அவ்வளோதான். நீங்கள் Gcam எதில் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லாவா இந்த மாதிரி இதிலலாம் வந்து ஸ்டாக் எவனோ அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக் மீடியாடெக் இதில் வருது அப்படியே வந்து ஸ்டாக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் மட்டும்தான் இருக்கும். அதில் கேமரா குவாலிட்டி பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இப்போ பிக்சல்லாம் தண்டமாக இருக்கும் சென்சார். பழைய கால பிக்சல் 3லேருந்து ஒரே சென்சார் யூஸ் பண்ணியிருப்பான். ஆமாம். ஆனால் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். அடிச்சு தூக்கிறோம். சொல்லப்போனால் அந்த டியூனிங் தான் முக்கியம். நீங்கள் Gcam யூஸ் பண்ணுறது சோர்ஸ் கோட் இதெல்லாம் முக்கியம் இல்லை.
அவங்க எப்படி டியூனிங் பண்ணுறாங்க, அந்த அவங்களோட NPU ISP ரெண்டு சென்சாரை வச்சு எப்படி வந்து ISP அதெல்லாம் வச்சு டியூனிங் பண்ணுறாங்க, அதுதான் மேட்ரு. அதுக்கு தான் அவன் டென்சார் போனதே. இப்போ டென்சார் போனதுக்கப்புறம் ஆனால் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, உண்மையாக சொல்லணும்னா வீடியோவில் தாறுமாறு ஆகிட்டான். வீடியோவில் சீரியஸாக செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் என்ன வீடியோ எடுத்தால் ஃபோன் சூட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த பழைய கான்ட்ராஸ்ட் பழைய ஃபீல் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பழைய ஃபோன்ஸில் சூப்பராக இருக்கும். Pixel 5 வரைக்கும் உள்ள ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் Qualcomm பேஸ்டு, அதில் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம #commentsarina அப்படின்னு போட்டு அந்த கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு கமெண்ட் பதிவு ப்ளஸ் வேறு என்ன வரும், அது அடுத்து இந்த பட்ஸ் வருமா வீடியோ, பட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பார்க்கலாம். பை.